ஸ்ரீ கந்த புராணம் 51ஆம் அத்தியாயம். நிறைவு பகுதி. வள்ளி திருமணம். வள்ளி மலையில் சிவன் என்ற ஒரு முனிவர் தவமியற்றி வந்தார். அவர் எதிரில் வந்த அழகியதோர் மானை கண்டு முனிவர் மோகம் கொள்ள அந்த மான் கருவுற்று ஒரு பெண் மகவை ஈன்றது. காட்டில் வள்ளி கொடிகளுக்கிடையே தோன்றிய அந்த பெண் குழந்தையை அங்கு வந்த வேடர் தலைவர் மகிழ்ச்சியுடன் வாரி எடுத்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது மனைவியிடம் கொடுக்க, அப்புண்ணிய தம்பதிகள் இருவரும் அந்த பெண் குழந்தையை சீரும் சிறப்புமாய் வளர்த்து வந்தனர். தக்க வயது வந்ததும் அவளை வேடர் குல மரபுப்படி திணைப்புனம் காவல் காக்க தோழியருடன் அனுப்பி வைத்தான் மன்னன். ஒரு நாள் நாரத மாமுனிவர் திணைப்புனத்தில் வள்ளியை கண்டு உடனே முருகப்பெருமானிடம் சென்று அவள் அழகை வர்ணித்து முருகப்பெருமான் வள்ளி திருமணத்திற்கான நற்காரியத்தை துவக்கி வைத்தார். ஆறுமுகனார் வேட்டைக்கு வந்த வேடுவனாக வள்ளி தேவி முன் தோன்றி அவளை குறித்த விவரங்களை கேட்டு அவளிடம் தன் தாகத்தை தணிக்குமாறு வேண்டி நின்றபோது வேடன் தலைவன் அங்கு வர வள்ளி அச்சமுற்றாள். அப்போது முருகப்பெருமான் வேங்கை மரமாக மாறி நின்றார். அங்கு வந்த வேடுவர்கள் புதிதாக தோன்றியுள்ள வேங்கை மரத்தை வெட்டிவிட எண்ணினர். ஆனால் வேடர் தலைவன் அவர்களை தடுத்து முழுமையான நிழல் தரும் அம்மரத்தை வெட்டாமல் விட்டுவிடுமாறு கூறினார். காடுகளை வலம் வந்து பார்த்துவிட்டு வேடர் மன்னன் திரும்பி வருவது கண்ட முருகப்பெருமான் ஒரு கிழவர் வடிவில் அவர் முன் தோன்றினார். நரைத்த தாடி மீசைகளுடன் சிவப்பழமாய் தோன்றிய முருகப்பெருமானை வேடர் தலைவன் வணங்கிட அவருக்கு விபூதி அளித்து ஆசை கூறினார். கிழவராக வந்த முருகப்பெருமான் கிழவர் வருகைக்கு காரணம் கேட்க அவர் வேடர் தலைவனிடம் தான் அவ்வேடனுக்கு சொந்தமான அந்த மலையில் உள்ள குமர தீர்த்தத்தில் நீராட வந்திருப்பதாக கூறினார் குமரப்பெருமான். அப்போது வேடர் தலைவர் கிழவரிடம் அவர் விருப்பப்படி தீர்த்தத்தில் நீராடி திணைப்புனத்தில் காவல் புரியும் தன் பெண்ணான வள்ளிக்கு துணையாக இருக்கும்படி கூறி சென்று விட்டார். பின்னர் வள்ளியிடமிருந்து தேன் தினை மாவு பெற்று உட்கொண்ட முருகப்பெருமான் நீர் வேட்கை தனிய தண்ணீர் கேட்டார் வள்ளி தேவியிடம். வள்ளி தேவி வயது முதிர்ந்த அந்த கிழவரான முதியவரிடம் அங்கிருந்து 7 மலை கடந்து சென்றால் குடிநீர் கிடைக்கும் என்று கூற கிழவர் வள்ளி தேவியை வழித்துணையாக வருமாறு வேண்டிட அவளும் உடன் சென்றாள். நீரை காட்டி தாகம் தீரும் வரை பருகுமாறு கூறி கரையிலேயே அமர்ந்து விட்டாள் வள்ளி. சிறிது நேரம் கழித்து கிழவராக வந்த முருகப்பெருமான் நீர் வேட்கை தீர்ந்ததென்றும் ஆனால் அப்போது ஏற்பட்ட மோக தாகத்தை தணிக்குமாறும் வள்ளி தேவியை வேண்டினார். வள்ளி அதற்கு இசையாமல் மறுத்து வேடுவர் காணில் உமக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறி எச்சரித்து தன் இருப்பிடம் செல்ல புறப்பட்டாள். அப்போது கந்த பெருமான் தமையனாரான கணபதியை எண்ண அவர் முரட்டு யானையாக வள்ளி முன் தோன்ற அவள் அஞ்சி ஓடி வந்து கிழவர் வடிவில் இருந்த குமரப்பெருமானை கட்டிக்கொண்டு தன்னை யானையிடமிருந்து காப்பாற்ற வேண்டினாள். மேலும் அவர் கூறியபடி நடந்து கொள்வதாகவும் கூறினாள். முருகப்பெருமான் தமையனாரை மனதில் வேண்டிக் கொள்ள யானையானது மறைந்தது. இவ்வாறு கணபதி அருளால் கந்தன் தன் எண்ணத்தை ஈடேற்றி கொண்டார். இறுதியில் வள்ளிக்கு வேங்கை மரம் வேடன் கிழவன் என்று வந்த முருகன் தன் சுய வடிவில் காட்சி தர ஏன் இந்த விளையாட்டு என்று வள்ளி கேட்டாள். அப்போது முருகப்பெருமான் வள்ளியின் முற்பிறப்பில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகளாகி தன்னை அடைய தவம் புரிந்ததையும் எடுத்து கூறி அன்று அவளுக்கு தந்த வரத்தின்படியும் அவள் மீது கொண்ட மையலாலுமே இந்த விளையாட்டு என்றார் முருகப்பெருமான். மேலும் அவளை முன்னே செல்லும்படியும் தான் பின்னே வருவதாகவும் கூறி அவளை அனுப்பி வைத்தார். வள்ளியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்ட தோழியர் காரணம் கேட்டு சர்ச்சை செய்து கொண்டிருந்த போது வேலன் வேடன் வடிவில் அங்கு வந்து அந்த பக்கம் தன் அம்பால் அடிபட்ட யானையை கண்டீர்களா என்று கேட்கையில் வள்ளி தேவியின் விழிகள் அவ்வேலனின் விழிகளும் ஒன்றிணைவதை தோழியர் கண்டு கொண்டனர். அவள் அருகிலிருந்த வயலுக்கு சென்றால் அவளிடம் வேடன் வள்ளியை தன்னுடன் இணைத்து வைக்க வேண்டினார்.
அவளும் வேடர்கள் கண்ணில் பட்டால் ஆபத்து என்று எச்சரித்தாள். சோலையில் முருகப்பெருமானும் வள்ளி தேவியும் சந்தித்து அளவளாவி மகிழ்ந்தனர். சிறிது நேரம் கழித்து அங்கு திரும்பி வந்த தோழி வள்ளியை முருகனிடமிருந்து பிரித்து அழைத்து சென்றாள். திணைகள் நன்கு முற்றிவிட திணைப்புன காவலும் முடிவு பெற்றது. வள்ளியும் தோழியும் இல்லத்தை அடைந்தனர். வள்ளியின் உடல் உள்ள மாற்றங்களை அவள் சதா சர்வ காலமும் முருகனையே எண்ணி எண்ணி ஏங்குவதையும் கண்ட பெற்றோர்கள் வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து அறிந்து கொண்டனர். அன்றிரவு வள்ளியின் இல்லத்தின் பின்புறம் வந்து காத்திருந்த முருகப்பெருமானிடம் வள்ளி தேவியின் தோழி அவளை அழைத்து வந்து ஒப்படைத்தாள். இரவு முழுவதும் இருவரும் மன மகிழ்ச்சியுடன் கழித்தனர். விடியற் காலையில் வள்ளியை காணாமல் எல்லோரும் பல இடங்களிலும் தேடி அலைந்தனர். கடைசியில் வள்ளி தேவி முருகப்பெருமானுடன் இருப்பதை கண்டுகொண்டு அவர் மீது பானங்கள் எய்தனர். வள்ளி தேவி மிகவும் பயம் கொண்டாள். ஆறுமுகன் சேவலை நினைக்க அது வந்து பயங்கரமாய் கத்த அனைவரும் அஞ்சு ஓடினர். பலர் தரையில் சாய்ந்தனர். வள்ளி தேவியின் தந்தையும் வீழ்ந்து கிடந்தார். அப்போது அங்கு வந்த நாரத மாமுனிவர் இறந்து கிடக்கும் வள்ளியின் தந்தையையும் மற்றவர்களையும் உயிர்ப்பித்து வள்ளி தேவியை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரார்த்தித்தார். உடனே வள்ளி தேவியுடன் முருகப்பெருமான் இறந்தவர்களிடையே சென்று வள்ளி தேவியிடம் அவர்களை விழிகளால் நோக்கி எழுந்திருக்குமாறு கூறச் செய்ய அனைவரும் விழித்து எழுந்தனர். அப்போது முருகப்பெருமான் சண்முகனாராக 6 தலைகளும் 12 விழிகளும் கூடிய திருமுகத்துடனும் காட்சியளித்தார். அப்போது அவ்விடம் வந்த நாரத மாமுனிவர் வள்ளியுடன் புலித்தோல் இருக்கையில் அமர்ந்தார். வேலன் தன் சுய உருவத்தில் தோன்றினார். நாரத மாமுனிவர் அக்னி வளர்த்து திருமண சடங்குகள் செய்து வைத்தார். வள்ளி தேவியின் தந்தையின் திருக்கரத்தில் அவர் மனைவி நீர் வார்க்க முறைப்படி முருகன் வள்ளி திருமணம் நிகழ்ந்தேறியது. அப்போது அங்கு பார்வதி பரமேஸ்வரர்களும் தோன்றி வள்ளி திருமணம் கண்டுகளித்து ஆசி கூறினர். இந்திராதி தேவர்களும் மலர் மாறி பொழிந்து வாழ்த்தினர். பிறகு கந்த பெருமான் வள்ளி தேவியுடன் ஸ்ரீ பரிபூர்ணகிரியை அடைந்து அந்த கிரியின் சிறப்புகளை எல்லாம் வள்ளி தேவிக்கு எடுத்துரைத்தார். பிறகு அங்கு தேவேந்திரன் பூஜித்து வரங்கள் பெற்ற விவரமும் கூறிட இவற்றை கேட்ட வள்ளி தேவி மனமகிழ்ச்சி அடைந்தார். அந்த மலை மீது முருகப்பெருமான் லிங்க பிரதிஷ்டை செய்து பரமசிவனாரை வழிபட்டு அவர் அருளை பெற்றார். பின்னர் வள்ளி தேவியுடன் விமானத்தில் ஏறி கந்தகிரியை அடைந்தார். தெய்வானை வள்ளியையும் முருகப்பெருமானையும் இன்முகம் காட்டி வரவேற்று அகமகிழ்ந்தாள். தனக்கு ஒரு துணை வந்திருப்பதாக கூறி மகிழ்ச்சி அடைந்தாள். பின்னர் முருகப்பெருமான் குறித்த விவரங்களை எடுத்துரைத்தார். இறுதியில் முன்பு திருமாலின் திருமகள்களாய் தன்னை குறித்து தவம் செய்து வேண்டியவாறு இப்போது தெய்வானை வள்ளியாக தோன்றிய அவர்களை தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறி முடித்தார். நவரத்தின சிம்மாசனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராய் அமர்ந்து முருகப்பெருமான் அனைவருக்கும் காட்சி தந்தருளினார். அவர் கட்டளைப்படி மயில், சேவல், ஆடு, வேல், விமானம் ஆகியவை வந்து சேர்ந்தன. அந்த அரிய காட்சியை இந்திராதி தேவர்களும் எல்லையில்லா ஆனந்தம் கொண்டு அவர் அருளை பாராட்டி மகிழ்ந்தனர். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியே நமக. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்றியை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். கஷ்டங்கள் வரும்போது அழைத்தால் நம்மை தேடி வருவான் வடிவேலன். கந்த புராணம் இனிதே நிறைவடைந்தது.